இந்தியாவின் முதல் சூப்பர்சோனிக் வகை போர் விமானமான MiG-21 விமானத்துக்கு 62 ஆண்டுகால சேவைக்கு பிறகு ஓய்வு அளிக்கப்பட்டது. ஆயிரத்து 1959ஆம் ஆண்டு சூப்பர்சோனிக் வகை MiG-21 விமானத்தை வடிவமைத்த ரஷ்யா தனது பாதுகாப்பு படையில் இணைத்தது. இதையடுத்து ரஷ்யாவிடமிருந்து இவற்றை வாங்கிய இந்திய அரசு 1963ஆம் ஆண்டு தனது விமானப்படையில் அறிமுகம் செய்தது. இந்திய விமானப்படையின் நவீனமயமாக்கல் நடவடிக்கையின் முதல் படியாக MiG-21 விமானம் இருந்தது. இது வான் பாதுகாப்புக்கு மட்டுமல்ல, ராணுவ விமானிகளுக்கு பயிற்சி அளிக்கவும் பெரிதும் உதவியாக இருந்தது. பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் போர், வங்கதேச விடுதலை போர், கார்கில் போர், பாலகோட் தாக்குதலுக்கு பதிலடி மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளுக்கும் இந்திய படைகளுக்கு உறுதுணையாக நின்றது MiG-21. இப்படியாக 62 ஆண்டு காலம் இந்திய பாதுகாப்பு படையில் சேவையாற்றி வந்த MiG-21 வகை விமானங்களுக்கு இன்று ஓய்வளிக்கப்பட்டது. பின்னர் 1970ஆம் ஆண்டு MiG-21 ரக விமானங்களை உள்நாட்டில் தயாரிக்க இந்தியா உரிமம் பெற்றது. இருப்பினும் 2010 முதல் இந்த வகை விமானங்கள் பழுதாகி தொடர்ந்து விபத்தில் சிக்கி வந்ததால் படை பிரிவிலிருந்து படிப்படியாக விலக்கப்பட்டு வந்தன. 400க்கும் மேற்பட்ட விபத்துகளில் 200க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததை அடுத்து MiG-21 விமானங்களுக்கு தற்போது ஓய்வளிக்கப்பட்டுள்ளது. MiG-21 விமானங்களுக்கு மாற்றாக தேஜஸ் Mk-1A வகை விமானங்களை படையில் சேர்க்கப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.